குணமாவதற்கு மூலிகைகள் பெரிதும் உதவுகின்றன. இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பேச வருகிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ரேவல் சின்னிக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ப்பதற்கு பிரம்பு போல அல்லது மூங்கிலுடைய சிறு குருத்து போல தோற்றமளிக்கக்கூடிய ஒரு தாவரம் இது. உலர்ந்த பிறகு இந்த முழு தாவரத்துடைய தண்டு பகுதிகளை மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. இந்த ரேவல் சின்னிக்கட்டையை பொறுத்தவரையிலும் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய மருத்துவ உலகிற்கே ஒரு சவாலாக இருக்கக்கூடிய நிறைய நோய்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்துன்னு சொல்லலாம். இந்த ரேவல் சின்னிக்கட்டையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா எய்ட்ஸ் நோய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கும் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கும் நிறைய பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வாய் புற்றுநோய் மற்றும் தொண்டை புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் ரேவல் சின்னிக்கட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய சில மூலக்கூறுகளை மாலிக்யூல்ஸை நேரடியாக அந்த புற்றுநோய் செல்களில் செலுத்தப்படும் போது கீமோதெரப்பி கொடுப்பதற்கு ஈக்குவலான அளவுக்கு நல்ல மாற்றங்கள் இருப்பதை சில ஆரம்பகட்ட ஆராய்ச்சிகள் உறுதி செய்திருக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய் ஏற்படுபவர்களுக்கு ஆரம்பகட்ட நிலைமையிலேயே அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு மீண்டும் வராமல் இருப்பதற்கு சில கீமோ வகையான தெரப்பிகள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தெரப்பியோடு கூடி இந்த ரேவல் சின்னிக்கட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய சில மூலக்கூறுகளை ஊசி மூலம் உள்ளுக்கு செலுத்தப்படும் போது அது கீமோ தெரப்பி செய்யும் போது எந்த வகையான நல்ல விளைவுகளை ஏற்படுத்தியதோ அதே வகையான விளைவுகள் இருப்பதாக இந்தோனேஷியாவிலையும் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய சில மருத்துவ பல்கலைக்கழகங்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரேவல் சின்னிக்கட்டையுடைய சூரணத்தை எடுத்து தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அதோடு ஒரே ஒரு துளி நெய் சேர்த்து வாய் கொப்பளிக்க வைக்கின்ற ஒரு பழக்கம் பொதுவாகவே உண்டு. பொதுவாக இந்த மாதிரி வாய் கொப்பளிக்க செய்யும்போது பார்த்திங்கன்னா வாயில் இருக்கக்கூடிய புற்றுநோய் சம்பந்தப்பட்ட கட்டிகளாக இருந்தாலும் சரி, கடவாய்ப்பல் அதிகமாக வளரும் போதோ இல்லது சிலருக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே கடவாய்ப்பல்லில் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம் அல்லது இன்ஃபெக்ஷன் அழற்சி ஏற்பட்டு அதனால் ஏற்படுகின்ற பல் வலியாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் ரேவல் சின்னிக்கட்டையை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல், ரேவல் சின்னிக்கட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய பதங்கம் அல்லது க்ஷாரம் சொல்லுவோம். இதை நேரடியாக தேனில் கலந்து புற்றுநோய் இருக்கக்கூடிய கட்டிகளில் ஒரு பூச்சி போல போடுகின்ற ஒரு வழக்கம் இன்றளவும் இருந்து வருகின்ற வழக்கம். இதை தொடர்ந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா வெளிப்புறமாக தடவக்கூடிய ஒரு மருந்தாக இருந்தாலும் கூட அந்த கட்டிகளுடைய வளர்ச்சி விகிதத்தை குறைக்க உதவுகிறது அப்படிங்கிறது தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனத்துடைய ஒரு ஆரம்பகட்ட ஆராய்ச்சி முடிவாக இருக்கிறது. ரேவல் சின்னிக்கட்டை அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோய் டியூபர்குலோசிஸ், காச நோய் நம்ம சொல்லுவோம். ஒரு காலத்தில் அரசாங்கத்துடைய வேகமான ஒரு மருந்து கொடுக்கக்கூடிய வழக்கத்தின் காரணமாக அந்த நோய் நன்றாக கட்டுக்குள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நோயாளிகள் அந்த மருந்துகள் சாப்பிட வேண்டிய கால அளவு 1 வருடம் அல்லது 2 வருடம் சாப்பிட வேண்டிய மருந்துகளை 6 மாதம் சாப்பிடுவது, அப்புறம் உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு நிறுத்திடுறது. இந்த மாதிரி அடிக்கடி மருந்துகளை பிரேக் செய்ய ஆரம்பித்ததன் காரணமாக இப்போ என்ன ஆச்சுன்னா ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ்ங்கிற ஒரு கண்டிஷன் அதிகமாக ஆரம்பித்து விட்டது. இந்தியாவில் இது குறைச்சலாக தான் இருக்குது. ஆனால் மேலை நாடுகளில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் அதோடைய தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இந்தியர்கள், நம்ம இங்கிலாந்தில் வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்கள் நிறைய பேருக்கு இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ்ங்கிறது அதிகமாக இருக்கிறது. இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ்க்கு இந்த ரேவல் சின்னிக்கட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. இந்த ரேவல் சின்னிக்கட்டையை அரைத்து எடுக்கக்கூடிய சூரணம் பார்ப்பதற்கு வெண்மை நிறமாக இருக்கும், சாப்பிட்டு பார்க்கும்போது இனிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூரணத்தை ஒரு தேக்கரண்டி எடுத்து அதோடு கூடி சிறிதளவு தேன், சர்க்கரை நோய் இருப்பவர்கள் சிறிதளவு நெய் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி சாப்பிடும்போது மிக வேகமாக அந்த கட்டிகள் கரைவதையும் பொதுவாக ஏன்னா இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டியூபர்குலோசிஸ் ஏற்படும் போது, காச நோய் ஏற்படும் போது கழுத்தில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகள், அக்குள் பகுதிகளில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகள்லாம் வீங்கி இருப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீக்கமெல்லாம் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய பெண் குழந்தைகள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா உடல் எடை அதிகரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
உணவில் தவறான கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க. காலை உணவு சாப்பிடுவது கிடையாது, மதியத்தில் அரிசி சோறு சாப்பிடுவது கிடையாது, இரவு நேரங்களில் வெறும் பழங்களை மட்டும் உட்கொண்டு தூங்குவது. ஏன்னா நம்மளுடைய இயக்கம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான வேலை இன்றைக்கு இருக்கிறது. பிரயாண தூரம் வேறு வகையாக இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய சூழல் வேறு வகையாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது தவறான உணவு பழக்கத்தை பின்பற்றும் போது என்ன ஆகுதுன்னா, உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக வேகமாக குறைய ஆரம்பிக்கிறது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மிக வேகமாக குறைய ஆரம்பிக்கும் போது உடலில் எல்லா வகை நோயும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் மிக வேகமாக ஏற்படுவது இந்த காச நோய் அல்லது காச நோய்க்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல், அல்லது சைனஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ ஈஸ்னோஃபிலியான் சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ கூட ஏற்படலாம். இந்த மாதிரி ஏற்படும் கூடிய இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த ரேவல் சென்னிக்கட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம். இதை ஒரு தேக்கரண்டி, அதாவது 3 கிராம் அளவுக்கு எடுத்து சிறிதளவு வெந்நீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு பின்பு, மதியம் அதே போல் இரவு ஒரு முறை உணவுக்கு பின்புன்னு சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட இன்ஃபெக்ஷியஸ் அல்லது உடலுடைய நோய் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் மிக வேகமாக அது கட்டுக்குள் வருவதை பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு தவறான உணவு கட்டுப்பாடுகள், தவறான டயட் தெரப்பியினால் நோய் ஏற்படுவது தான் மிக அதிகமாக இருக்கிறது. உடல் பருமனால் உண்டாகக்கூடிய நோய்களை விட தவறான உணவு பழக்க வழக்கங்களால் கட்டுப்பாடுகளால் ஏற்படக்கூடிய நோய் தான் இன்றைக்கு மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த கால் பிளாடர் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய பித்தப்பையை நீக்குகின்ற ஒரு அறுவை சிகிச்சை செய்த பிறகு நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற முதல் பிரச்சனை என்னென்னா, கொழுப்பு சம்பந்தப்பட்ட அல்லது அதிகமான புரதச்சத்து சம்பந்தப்பட்ட உணவு ஏதாவது சாப்பிட்டோன்னா உடனே லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை. அதாவது வயிற்றில் அந்த புரதச்சத்து இருக்கக்கூடிய பொருள் முழுமையாக நீங்குகின்ற வரை அந்த லூஸ் மோஷன் நிறுத்தவே முடியாது, பேதி ஆகி கொண்டே இருக்கும். சில நேரங்களில் என்னாகும், அது டிசென்ட்ரி மாதிரி ஆகும். ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை அப்பப்போ மோஷன் போகணுங்கிற மாதிரி ஒரு சூழலை அது கொண்டு வரும். அதாவது இது பித்தப்பை அறுவை சிகிச்சை செய்த பிறகு ஏற்படுகின்ற ஒரு சூழல். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ரேவல் சென்னிக்கட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை மோருடன் கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை சாப்பிட்டாலே அந்த அடிக்கடி மலம் வெளியேறுகின்ற அந்த பிரச்சனை நீங்குவதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த ரேவல் சென்னிக்கட்டையை பொறுத்தவரையிலையும் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பித்தப்பை எடுத்த பிறகு ஜீரண மண்டலத்தில் ஏற்படுகின்ற கோளாறுக்கும் ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.